தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். தமிழ்நாடு அரசியல் களத்தில் என்னென்ன நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஒரு பக்கம் டிஎம்கேட முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்களே, அவங்க சட்ட போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒருத்தர் சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டாராமா, ஏவா வேலு அவர்கள். அது சார்ந்த தகவல் இப்போ வந்திருக்கு. இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி தான் பேச போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த கன்னியாகுமரி அணுக்கனிமத்தை எடுக்கிற பணி இருக்குல்ல, அது சார்ந்த இனிஷியேட்டிவை கவர்மெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற அச்சம் பெருசாக எழுந்துச்சா, அங்கே இருக்க மக்கள் இது சார்ந்த நிறைய பேர் எதிர்ப்பு குரலை பதிவு பண்ணாங்களா, அரசியல் கட்சி தலைவர்களும் பேசினாங்களா. அதோட வெளிப்பாடு இப்போ என்ன தெரியுமா? அமைச்சர் பிரபு அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கன்னியாகுமரி அணுக்கனிமம் எடுக்கிற பணி இருக்குல்ல, இது மக்களுக்கு பாதிப்பை கொடுக்குமா, சுற்றுச்சூழலை பாதிக்குமா, இதை பற்றி ஒரு விரிவான ஆய்வு கண்டக்ட் பண்ணப்படுங்க. இதுக்கப்புறம் மக்களை கலந்தாலோசிப்போம். உங்ககிட்ட பேசாமல் அரசு எந்த முடிவையும் எடுக்காது. மக்கள் இந்த ஒரு விஷயத்தை விரும்பலை அப்படின்னா அது விரும்பாத ஒரு விஷயந்தான். அதனால் நாம் அரசு எந்த அளவுக்கு அதில் எடுக்க முடியுமோ நிலைப்பாடு எடுத்துருவோம். ஸோ மக்களுக்கு பிடிக்காத விஷயத்த நாங்கள் பண்ணவே மாட்டோம். அதே போல் தான் இந்த ப்ராஜெக்ட் ஒன்று அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு பெரிய குழப்பத்துக்கு பதில் கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ரைட்டு. ஆனால் சிவி சண்முகம் இவர் ஊர்லேருந்து வந்தாப்புல, வழக்கம்போது இது போல் வந்தாங்கன்னா ஐடிஎம்கில் இருக்க முக்கியமான தலைகளை போய் சந்திப்பாங்களே, அது போல் சந்திச்சாங்க. ஆனால் ப்ரெஸ்ஸில் என்ன திரும்ப எல்லாம் அசியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டு, இவங்களும் தாவேக்க பக்கம் போயிடுவாங்களோ அப்படின்னு அசியூம் பண்ண ஆரம்பித்து கேள்வியை கேட்டாங்க. அப்போ இவர் அந்த சர்க்காசமாக பதில் சொல்லுவார்ல, அப்போ என்ன சொன்னார்? ஏங்க நான் அதிமுகவில் தான் இருக்கனா இல்லையான்றது எனக்கே தெரில, இதை இபிஎஸ் அவர்கள்கிட்ட நீங்களே போய் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னாரு. எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள்கிட்ட போய் கேளுங்கன்னு பேரை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. பொதுச் செயலாளர் இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்த பல பேரை பார்த்துருக்கோம் அதிமுகவில் முக்கியமான முகங்கள். ஆனால் அவரோட பேரை மென்ஷன் பண்ணி சொல்கிறத இப்போ நம்ம புதுசாக கேள்விப்பட்டுருக்கோம்ல. அண்ணனும் கூடிய சீக்கிரம் ஒரு பிரேக்கிங் நியூஸ்க்கு வழிவகுப்பார்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆர்பி உதயகுமார் இவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? அரசியல் அகதிகளுக்கு தாவேக்கா அடைக்கலம் கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. அதிமுகவை அபகரிக்கிறதுக்கு ரகசிய திட்டத்தை போட்டிருக்காங்க. அதிகார ஆசையில் செல்றாங்களே அதிமுகலேருந்து பல பேருமே, இவங்களால அதிமுக தொண்டர்கள் மனசு புண்பட்டுருக்குங்க. மக்களோட நம்பிக்கையை சிஎம் இழந்துக்கிட்டு இருக்காரு. இது போல் அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை ஆட்டையை போட்டு போட்டு அவர் இழந்துக்கிட்டு இருக்காரு. இப்படியே போனால் எப்படிங்க அப்படின்னு இவர் ஆதங்கப்பட்டிருக்காரு. எனக்கு என்னென்னா, ஏடிஎம்கேலேருந்து டிவிக்கு போயிருக்காங்களே, அவங்க குழந்தைங்க இல்லை, பல வருஷம் அரசியலில் ஊர்னவங்க தான். அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அவங்களோட எதிர்காலம் சார்ந்த முடிவு எடுக்க போகிறாங்க. ஆனால் அவங்கள இருக்க கட்டி வச்சிருக்க வேண்டியது அதிமுக தலைமை. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஸோ கட்சிக்குள்ள பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி தான் இவர் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு. கட்சிக்குள்ளே பிரச்சனை இல்லை அப்படின்னா எதுக்காக இன்னும் சிவி சண்முகம் அவர்கள் வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்? ஸோ உட்கட்சி பூசல் பெருசாக இருக்கிறது இதை விட தெளிவாக யாரால சொல்ல முடியாது. மக்களே ஒன்று யோசிச்சு பாருங்களேன். ஏதோ சிஎம் நம்பிக்கை இழக்கிறாங்க மக்கள்னு சொல்லியிருக்காருல. இப்போ எலெக்ஷன் நடந்தாலும் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? ஓகே, ஏன்னா நீங்கள் அரசியலை ரொம்பலாம் உள்ளே போயெல்லாம் பார்க்க வேணாங்க, மேலோடுமே பார்த்தாலும் அது ஈஸியாக புரிஞ்சிடும். சேலம் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடந்துச்சு விசிகாவோடது. அதில் விசிகாவை என்ன நம்ம தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. வர இடைத்தேர்தலில் திருமாவளவன் அவர்கள் போட்டியிடணும். போட்டியிட்ட கையோடு துணை சிஎம் ஆகணும்னு சொல்லி கேட்குறாங்க. மக்களை தெளிவாக கேட்குறதா? விஜய் அவர்கள் சிஎம், இவர் டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கணும்னு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. ஏற்கனவே திருமா அவர்கள் தெளிவாக சொன்னாங்க, ஏங்க நான் இங்கே எலெக்ஷனில் போட்டி போகிற ஐடியாலாம் இல்லைங்க அப்படின்ட்டு. ஆனால் கட்சிக்காரங்க எல்லாம் ஒரு மனதாக நினைக்கிறாங்கன்னா இவர் தன்னோட முடிவை மாத்திர நிலைமையே வரும். இந்த இடைத்தேர்தல் ஒரு பெரிய வரலாற்று திருப்பத்துக்கு வழிவகுக்கும் நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த விஷயம் நடக்குதான்ட்டு. 2014 ஒரு புத்தகம் ஒன்று வெளியாக இருந்துச்சு. அந்த புத்தகத்தில் 1967 தமிழரசன் அப்படின்றவர் தனித்தமிழ்நாடு கோரிக்கை சார்ந்து பேசின விஷயத்த உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. இதை பற்றி தேச துரோக வழக்கு தொடரப்பட்டிருந்துச்சா? இந்த வழக்கை ரத்து செய்கிறது சம்மந்தமாக நீதிபதி பரத சக்கரவர்த்தி அவர்கள் இப்போ பேசியிருக்காங்க. அவர் கருத்தை சொல்லியிருக்காரு. இதில் எத்தனை பேர் ட்ரிகராக போகிறீங்கன்னு தெரியல, ஆனால் அந்த கருத்தை உங்கள் காதில் போட்டுறேன்னு. இன்றைக்கி தனித்தமிழ்நாடு அப்படின்ற கோரிக்கை முன்வைக்கிறாங்களே, இவங்க மனநல பிரச்சனை இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்களே, நீதிபதி சொல்லியிருக்க வார்த்தைகள் மனநல பிரச்சனை இருக்கிறவங்கள தான் பார்க்க முடியும். கடந்த கால வரலாற்றை பதிவு செய்கிறது வெறுப்பை விதைக்கிறதா மாறாதுங்க அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை ரத்து பண்ணியிருக்காரு. எப்பேற்பட்ட வார்த்தைகள் தெரியுதா? இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு கொந்தளிச்சு எழுப்போதோ. மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் இருக்குல்ல, இங்கெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 41 இடங்களில்
லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திடீர்னு ரெய்டு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட் யாருக்கு கீழே வருது? அருண் ஐபிஎஸ் அவர்கள். ஓகே, கிட்டத்தட்ட 58 லட்சம் ரூபாய் பறிமுதல். மக்களை நினச்சி பார்க்க முடியுதா? ஒரு ஆஃபீஸ்க்கு 1 கோடி ரூபாய் வச்சா கூட 58 லட்சம் இந்த 41 இடங்களோட அதிகமாக போகுது. ஸோ இவ்வளோ தூரம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் காரைக்குடி மாநகராட்சி இருக்குல்ல, அந்த மாநகராட்சி ஆஃபீஸ்லேருந்து 8 லட்சம் ரூபாய் பறிமுதல். அண்ட் திருப்பத்தூர் நகராட்சி இருக்குல்ல, அந்த ஆஃபீஸ்லேருந்து 5.7 லட்சம் ரூபாய் பறிமுதல். அப்போ தமிழ்நாட்டில் இருக்க எல்லா விதமான ஆஃபீஸ்லையும் எடுத்து நம்ம ரைடு பண்ண ஆரம்பித்தா இன்னும் எவ்வளோ கோடிகளில் போய் தொடுமோ அது. தமிழ்நாட்டில் லஞ்சம் மூடெல்லாம் ஒழிஞ்சிருச்சுன்னு யாருங்க சொன்னால்? ஒழிக்க போராடிட்டு இருக்கிறதா தாவேக்கா சொல்கிறாங்க. பட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்களா, பறிமுதலும் செய்யப்பட்டுட்டு தான் இருக்குது. ஆனால் ஒன்றுங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை இவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்றதை இப்போ தான் சமீப காலமாக விட்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடிலாம் பெருசாக நம்ம இந்த டிபார்ட்மெண்ட் எந்தளவுக்கு ஆக்டிவாக இருக்கான்னு கேள்வி மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ அவங்க செயல்படுத்திட்டு இருக்க மாதிரி இருக்குது. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சமீப காலமாக தமிழ்நாடு அரசியல் காலத்தில் தவிர்க்க முடியாத இஷ்யூவாக போய்கிட்டு இருக்கு. இவர் போகிற வர இடங்கள்லாம் சிஎம் அவர்களை ஒருமையில பேசுறது, அவர் பேசின வார்த்தைகள் நமக்கே கேட்கும் போது என்னங்க இது, ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மாக இருக்கும்போது கூட இப்படிலாம் மோசம் யாரும் பேசின மாதிரி தெரியல அவருக்கு எதிராக. ஆனால் இவங்க என்ன இந்த அளவுக்கு பேசுகிறாங்க சிஎம் அவர்களுக்கு எதிராக அப்படின்ட்டு நிறைய பேர் கொந்தளிக்க ஆரம்பித்தாங்க. இந்த இஷ்யூ பெருசாக வழக்கு வரைக்கும் போச்சா, ஹைகோர்ட்டை நாட்டினார் முன்ஜாமீன் கேட்டு. ஹைகோர்ட் அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்களா, அதுக்கப்புறம் ஒரு அரசே பண்ணிட்டாங்க. அரஸ்ட் பண்ண கையோடு சிறையில் அடைக்கப்படலாம்னு தகவல் பெருசாக எட ஆரம்பிச்சுது. இந்த விஷயம் கோர்ட்டுக்கு வந்துச்சா, கோர்ட் என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, இல்லைங்க ஜெயிலெலாம் போட வேணாம் அப்படின்னு கோர்ட்டே முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு சில ஷரத்துகள் இருக்குல்ல சட்டத்தில், அதை பேஸ் பண்ணி கோர்ட் இந்த முடிவுக்கு வந்தாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள கோர்ட் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நான் போக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்போ பிணையில் வெளியே வந்திருக்கார்ல, வெளியே வந்த கையோடு சரியான வரவேற்பு. ஃபுல்லாக டிஎம்கேவினர் சூழ்ந்துக்கிட்டு அண்ணா வாங்கினேன் ஜெயிச்சிட்டிங்க அதுன்னு ஃபுல்லாக ஆரவாரம் செலுப்பி கூப்பிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன சொன்னார் இவர், என்னை தாவேக்கால சேர சொல்லி சொன்னாங்க. என் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அவங்க கட்சியில் நான் சேரணுமாமா. தாவேக்கோட குதிரை பேர் அரசியல் இருக்குல்ல, அது என்கிட்ட எடுபடாது. நேற்றுக்கு வந்த கட்சி அதை பார்த்து நாங்கள் போய் பண்ணுமா? 6 மாதம் கூட இந்த தாவே காட்சி இருக்காது பாருங்க, இருக்க விடமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இஷ்யூ பெருசாக போயிட்டுருக்கு. குதிரை பேர விஷயம் வேறு, செந்தில் பாலாஜி அவர்கள் பேரை கனெக்ட் பண்ணி அரெஸ்ட் நிறைய பேர் நான் பண்ணிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் சகோதரருக்கு வேறு லுக் அவுட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் வரைக்குமே இப்போ அந்த சவுக்கு நின்றுருக்கு. பிகாஸ் செந்தில் பாலாஜி அவர்களையும் ஆஜராக சொல்லியிருக்காங்க தெரியுமா, சொல்கிறேன் போக. இவ்வளோ விஷயம் போயிட்டு இருக்கும்போது திரும்ப இந்த வார்த்தையில் பயன்படுத்தியிருக்காங்க, தாவேக்கு ஆட்சி 6 மாதம் கூட இருக்காது அப்படின்ட்டு. என்ன போலீஸ் மிரட்டுது, என்ன அடிச்சாங்க அப்படின்னா நான் திருப்பி அடிப்பன்ற மாதிரிலாம் பேசியிருக்காருங்க. ஒரு முன்னாள் அமைச்சர் இந்த வார்த்தைகளை பேசியிருக்காரு. ஆக்சுவலாக இதை நீங்கள் கேட்கும் போது என்ன ப்ரோ அப்பட்டமான பொய்யா இருக்குன்னு தான் நினைப்பீங்க. இது இருக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற யாரும் எந்த கட்சி ஸ்டாண்டு எடுத்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எடுத்தவங்களா இருந்தாலும் உண்மையை தெரிஞ்சுக்க பார்க்குறீங்களா? இது போல் தாவேக்கா இவரை அடிபணியை வச்சு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண வச்சுட்டு நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நமக்கே தெரியல இது எந்தளவுக்கு அப்பட்டமான ஒரு எக்ஸாஜரேட் பண்ணப்பட்ட கருத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு. அது யாரை கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா, தன்னை கேட்டிருக்கதான் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் அமைச்சர் நிர்மல்குமார் இருக்கார்ல, பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டார். அவர் என்ன சொல்லியிருக்காரு, அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு ரவுடின்னு சொல்கிறாருங்க. முன்னாள் அமைச்சரை இன்னாள் அமைச்சர் சொல்கிற வார்த்தைகள் கேவலமான நபர்ன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு. தவமே, அதாவது ஒரு தாவேக்காக்க வரணும்னு சொல்லி தவம் கிடந்தாலும் கூட அவரெல்லாம் கிட்ட கூட சேர்க்க மாட்டோம், கட்சிக்குள்ளெல்லாம் சேர்க்கவே மாட்டோம். இது அவருக்கே நல்லா தெரியுங்க. தெரிஞ்சாலும் அவர் இப்படி பேசியிருக்காருல, வேற என்ன மக்களை திசை திருப்பறாராமா, அதுதான் இப்படி பேசுகிறாருன்னு இவர் சொல்லியிருக்காரு. தென் தமிழகத்தில் கட்ட பஞ்சாயத்து செய்கிறதுல பேர் போனவர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். அமைதியின்மைக்கு, சவுத்தில் அமைதியின்மை காரணமே அவர் தாங்க. சிஎம் விஜய் அவரோட காலில் வந்து விழுந்தாலும் கூட அவரெல்லாம் கட்சியில் சேர்க்குற எண்ணமே கிடையாதுன்னு இவர் ஒரு பக்கம் பேசியிருக்காரு. 2 பேரோட ஸ்டேட்மெண்ட் உங்க முன்னாடி சொல்லிட்டேன்னா இது எது உண்மையாக இருக்கும்னு அந்த மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். மாற்றுக் கட்சியிலேருந்து தாவேக்காக்கு வராங்கல்ல, இவங்க மீதான வழக்குகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. சமரசமும் இல்லை. அவங்க மேலே இருக்க வழக்குகளை அவங்கவுங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதை பற்றி முறையாக விசாரணை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். நாங்கள் காப்பாற்றினா விட மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. லிட்டரலாக தவறு செஞ்சால் சட்டம் தன்னோட கடமையை செய்யும் தானே, விசாரிக்கட்டும். தவறு நடந்திருந்தா சட்டம் கடமையை செய்யட்டுமே. மக்களே இந்த விஷயத்த சொல்கிறது நிர்மல்குமார் அவர்கள். அவர் துறை சார்ந்து இந்த அளவுக்கு ஒரு அஷூரன்ஸை கொடுத்துருக்காரு மக்களுக்கு. யார் ஊழல் செஞ்சிருந்தாலும் சட்ட நடவடிக்கை உறுதின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக ஏடிஎம்கேலேருந்து நிறைய முக்கியமான முகங்கள்லாம் இந்த பக்கம் போனால் ஞாபகம் இருக்கா, தாவேக்கா சைடில் அவங்கள வச்சு தான் இந்த கேள்வியை கேட்கப்படுச்சு. என்னங்க உங்கள் கட்சியை வாஷிங் மிஷின்லாம் சொல்கிறாங்க, அப்படி உங்கள் கட்சிக்குள்ளே வந்தால் இந்த பக்கம் வரும்போது வெளியே வரும்போது அந்த ஊழல்லாம் போயிடுமாமே, அந்த கரையை நீக்கிடுவேணும் அப்படிலாம் கலாய்க்கிறாங்கன்னு சொல்லி கேட்கும்போது தான் அமைச்சர் நிர்மல்குமார் இந்த விஷயங்களை சொல்லியிருக்காரு. தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேலே எவ்வளோ தூரம் ஆதங்கத்தில் இருந்திருக்காங்க, கோபத்தில் இருந்திருக்காங்கன்னு இப்போ லிட்டரலாக தெரியுது. என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட வேண்டிய நபர் தான். யார் இல்லைன்னு சொன்னால் அவர் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். மக்களால் தேர்வான ஒருத்தர் இப்படிலாம் பேசலாமா, ஒரு எம்எல்ஏ இப்படி பேசலாமா அப்படி நான் இல்லைங்க, நீதிபதியை கோர்ட்டில் கேட்டாங்க அப்படின்னு இவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இங்கே
ஸோ இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத விஷயமா இருக்குல்ல இவங்க சொல்கிறது. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை ஜட்ஜே கேட்டிருக்காராம், ஒரு எம்எல்ஏ எப்படிலாம் நீங்கள் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு. வாய்க்கு வந்து அதை பேசினா பார்த்துட்டு பொறுத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா என்ன? திமுகவினர் அசிங்கமாக சோஷியல் மீடியாவில் எழுதுறாங்களே, இதெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் எப்போ கண்டிச்சாரு? கண்டிக்கவே இல்லை. வரம்பு மாரி விமர்சனம் செய்கிறவங்கள நீங்கள் முதல்ல நிறுத்துங்க, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு கிளாஸ் எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்தை அவங்க சொல்லிட்டாங்களா, இப்போ சோஷியல் மீடியா என்ன நிறைய பேர் எழுதுவாங்க, அவ்வளோதான் தாவைக்க பாஜக கூட்டணி இதை தான் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம், பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாலும் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை சப்போர்ட்டிங்லாம் ஒன்றும் இல்லை. அனிதா ராதாகிருஷ்ணன் ஸ்டேஜில் என்னென்ன பேசினார்னு தமிழக மக்கள் எல்லாருமே அறிஞ்சது தான். அந்த வார்த்தைகளை கேட்டதுமே இன்னும் ஒரு அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு பல பேருமே கூக்குரல் எழுப்பினாங்க. அதை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. பட் அப்படி நடந்தாலும் பி டீம், ஏ டீம், சி டீம்னு இது போல் பிரித்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. திமுக சட்டத்துறை சார்ந்திருக்காருல பரந்தாமன், இப்போ டிஎம்கே டிஃபெண்ட் பண்ணி ஆகணும்ல, அவர் பேசியிருக்காரு. என்ன சொல்கிறாப்புல, கிரிமினல்ஸ் நிரம்பின அமைச்சரவையை கொண்டது தான் தாவேக்கா அமைச்சரவைன்னு சொல்கிறாரு. சிஎம் மேலேயே குதிரை பேர புகார் இருக்கு, அப்போ அவர் கீழே இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்குறாரு. தாவேக்கா அரசோட நடவடிக்கைகள் இருக்குல்ல, இதெல்லாம் சட்டத்துக்கு புறமானதுங்க. திமுகவை கேள்வி கேட்குற அருகதை அவங்களுக்கு கிடையாது, வேறு யாருக்கு இருக்குது? ஓகே, தாவேக்காக்கு ஓட்டு போட சொன்ன இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்களே, அவங்களே இப்போ பின்வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அப்படியா? தாவேக்காக்கு ஓட்டு போட்டு ஆகணும்னு எத்தனை பேர் சொன்னாங்க, அதில் எத்தனை பேர் இப்போ பின்வாங்குறாங்க? நான் இன்னொரு விஷயம் கேட்கட்டுமா? எலெக்ஷன் டைமில் கூகுளில் நம்ம யூடியூப்பில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம்ல, இந்த கட்சி ஓட்டு போடுங்க அதுன்னு சொல்லிட்டு, அதில் தாவேக்கா சார்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சா? சோஷியல் மீடியா யாரை அதிகமாக பயன்படுத்தியிருக்கா? இப்படி ஆயிரத்தி கேள்விகள் மக்களை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு பொது வெளியில் எப்படி பேசுறதுன்னு தெரியலன்னு சொல்லியிருக்காரு. தாவேக்காவினருக்கு பப்ளிக்கில் எப்படி பேசணும்னு தெரியலன்றாங்க. ஒரு விமர்சனம் கரெக்டாக வைக்கணும்ல. இப்போ நம்ம எந்த கட்சிக்காரங்களும் கிடையாது, நம்ம சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறோன்னு வைங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு நபர் திமுக ரெப்ரசன்ட் பண்ணி ஸ்டேஜில் பேசினாரா? அவரை விட யாராவது ரொம்ப அசிங்கமாக பேசியிருக்க முடியுமா ஸ்டேஜில்? மற்ற கட்சிங்க ஜஸ்ட் கேட்குற அவ்வளோதான். ஏன்னா நம்மளை குறை சொல்ல அவங்களுக்கு அறுபது இல்லைன்னு சொல்கிறோன்னாக்கா, இதே விஷயம் எல்லாருக்கும் பொருந்தோல, அதையும் பார்க்கணுன்ற வேறு எதுவும் இல்லை. தமிழ்நாடு அரசியல் காலத்தில் இவ்வளோ விஷயம் போயிட்டு இருக்கா? இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் லண்டன் கிளம்பி போயிருக்காங்க. 10 நாட்கள் அவரோட பயணம் அமையுது. ஏர்போர்ட்டில் சம வரவேற்பு ஸ்டாலின் அவர்களுக்கு. அயலகத்தில் இருந்தாலும் என் மனசு அறிவாலயத்தில் தான் இருக்குன்னு அவர் வழக்கம் போல சொல்லியிருக்காப்புல. ஃபீனிக்ஸ் பறவை போல் ஒவ்வொரு முறையும் நம்ம மீண்டும் எழுந்து வந்துக்கிட்டே இருக்கும், அதுதான் திமுக அப்படின்னு சொல்லிட்டு அவர் லண்டன் கிளம்பியாச்சு. இன்னொரு பக்கம் அவரோட அருளேக்கர் இருக்கார்ல, அவர் இந்த நேரத்தில் இடத்துல நம்ம சொல்லியிருக்காரு, ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் இப்போ இங்கே கிடையாது, டிஎம்கேட முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள்லாம் இப்போ நிறைய இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லீகலாக. இதுக்கு நடுவில் இவர் ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காரு பாருங்க, மக்கள் தங்களோட பிரச்சனைகளை ஆளுநர் மாளிகையிலும் தெரிவிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. புதுசாக இருக்குல்ல இது. சிஎம் கிட்ட நீங்கள் சொல்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு போங்க, அவர்கிட்ட சொல்லி அரசோடு சேர்ந்து தீர்வு காணப்படும் அப்படின்னு இருக்காரு. இதுக்கு தாவேக்கா அரசு மறுப்பெல்லாம் சொல்லலைங்க, இது வரைக்கும் மறுப்பே சொல்லலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை நடந்துட்டுருக்குன்னு யார் சொன்னால் என்ன, அந்த பிரச்சனை சரி பண்ண நாங்கள் இருக்கோம், யார் சொன்னாலும் நாங்கள் சரி பண்ணுவோன்ற மாதிரி அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. இங்கே நம்மளோட ஒரு சின்ன கோரிக்கை முன் வச்சுக்கலாம். திரும்ப ஒரு முறை இந்த ஹொசூர் டேம் இஷ்யூ இருக்குல்ல, அது எல்லாரும் பேசிட்டோம், அரசு கவனத்துக்கு போயிருக்கும்னு நினைக்கிறேன். போகலன்னா இப்போயாச்சும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்தால் சிறப்பாக இருக்கும். ஓகே, நடிகர் சத்யராஜ் அவரோட மகளுக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டை பெருசாக வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக இவர் இந்த அளவுக்கு இறங்கி பேச வரான்னு பல பேரும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாண்ட் எடுத்துட்டாப்புல டிஎம்கே பக்கம். இன்னொரு பக்கம் அவரோட மகன் இருக்கல சிபிராஜ், அவர் தாவேக்கா பக்கம் தான் தன்னோட முழுமையான ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. சத்யராஜ் இப்போ என்ன பேசியிருக்காரு, தாவேக்கா பெரியார கொள்கை தலைவராக அறிவிச்சா மட்டும் போதாதுங்க, தாவேக்கால இருக்கிறவங்களாம் பெரியாரை பற்றி படித்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாரு. ஒரு படம் பெரியார் சார்ந்து நடிச்சிட்டாலே அவரை பற்றி எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தமா? எனக்கு பிடிக்காத விஷயமே இதுதான் மக்களே. ஒரு 4 புக்கை ஒரு 40 புக்கே நான் படிச்சுட்டு எனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு மக்களை கை காட்டி அவங்களை முட்டாள மாத்திரம்ல, அந்த தப்பு தான் அரசியல்வாதிகள் பண்ணுற பெரிய தப்பு. அது நீங்கள் தனிநபராக பேசிட்டு போகிறது வேறு. திமுக சார்ந்து ரெப்ரசன்ட் பண்ணும்போது அவங்களுக்காக பேசுகிறேன்னு சொல்லி பேசும்போது கொஞ்சம் யோசித்து பேசணும். ஏன்னா ஏற்கனவே எலெக்ஷன் டைமில் மக்களை தற்கொலைன்னு சொன்னதுனால தான் ரிசல்ட் அப்படி வந்துச்சு, எலெக்ஷன் ரிசல்ட்டு. இது உங்களுக்கு இன்னும் புரிஞ்சுதா இல்லையானே தெரிலங்க. வேணா இங்கே ஒரு ரெக்வஸ்ட்டை முன் வைக்கலாம். பெரியார் அவர்கள் பேசின எல்லா காணொலிகளும் நம்மக்கிட்ட கிடச்சிருக்கா? அந்த ஒளிநாடா தொகுப்புகள் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம கையில் அவைலபிளாக இருக்கா? இல்லைல்ல. அது கண்டிப்பாக பெரியார் சார்ந்த இருக்க இயக்கங்கள் கையில் கண்டிப்பாக இருக்கணும். திமுக கிட்ட கண்டிப்பாக மேபி இருக்கலாம் ஆர்கேவில். அந்த ஆர்கேவில் இருக்க ஸ்பீச் இருக்குல்ல, பெரியார் இது வரைக்கும் பேசின எல்லா விஷயங்களும் அதை மட்டும் ஃபுல் பிளெஜ்ஜாக வெளியிட்டாங்க அப்படின்னா முரண்பாடுகள் நிறைய வரும் மக்களே. ஏன்னா ஓப்பனாக சொல்கிறேன், ஏன்னா அவர் பேசின விஷயங்களில் இது வரைக்கும் கொஞ்சம் ஃபில்டராக வெளியே வந்திருக்குல்ல, அதுக்கே நிறைய முரண்பாடுகள் நிறைய பேருக்கு மத்தியில். ஃபுல் ஸ்பீச் வெளியே வந்துருச்சுன்னா இன்னும் நிறைய பேரும் பயங்கரமாக கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பிச்சிருவாங்க, விமர்சனங்களை அடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது ஒரு நல்ல தலைவர் சார்ந்து பல பேரும் விமர்சனங்களை என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இஷ்யூ இன்னும் பெருசாக போகலன்னா இந்த ஆர்கேவில் இருக்க ஸ்பீச்லாம் முழுசாக வெளியே வரலன்னு அர்த்தம். இதுவும் வெளியே வந்தால் தான் சத்யராஜ் அவர்களுக்கே தெரியும், ரைட்டு நமக்கும் இன்னும் பெரியாரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமோ, அவர் இவ்வளோ விஷயங்கள் சீர்திருத்தம் சார்ந்து பண்ணியிருக்காரோ, பாசிட்டிவ் சைடில் சொல்கிறேன், நெகட்டிவ் சைடு நான் போல் இவ்வளோ பண்ணியிருக்காரோன்னு அவருக்கே தெரிய வரலாம். ஸோ
நமக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாதுன்ற மனநிலையிலிருந்து முதல்ல வெளியே வரணும். ஏன்னா இப்படி தான் எலெக்ஷனை நம்ம ஜெயிச்சிருவோம், 200 தொகுதியில் அடிச்சிருவோம்னு எலெக்ஷன் மேலே வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் குளத்தூரில் இப்போ இப்படி ரிசல்ட் வரணும் ஒருத்தர் கூட மேலே சொல்லலைனாக்கா ஸ்ட்ராட்டஜி எந்தளவுக்கு லட்சணமாக இருக்குன்னு இங்கேருந்து தெளிவாக தெரியுதுல்ல. ஓகே, வர திங்கட்கிழமை செந்தில் பாலாஜி அவர்களும் நேரில் ஆஜராகிறதுக்கு இப்போ சம்மன் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு. அந்த பேரம் பேசுகிறாங்க ஊத்தங்கர தாவேக்க எம்எல்ஏ இளையராஜா கிட்ட அப்படின்ட்டு 35 கோடி ரூபாய் வரைக்கும் பேசினாங்க. அந்த ஃபோனை ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி அதுக்கான வேலையை பார்த்தது சில நபர்கள், அவங்களை அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஆனால் ஆர்டர் வந்திருக்கிறது மேலே இருந்தான்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்களோட சகோதரர் இருக்க சொல்லிட்டு இருந்தாங்க, லுக் அவுட் நோட்டீஸில் இஷ்யூ பண்ணி. இப்போ செந்தில் பாலாஜி அவர்களையும் இந்த விஷயத்தில் விசாரிக்கணும்னு நேரில் கூப்பிட்டுருக்காங்க. இது ஒரு பக்கமா, இன்னொரு பக்கம் 3,23 லட்சம் ரூபாய் முறைகேடு வழக்கில் ஏவா வேலுவர்கள் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுந்துச்சா, அது வழக்கு பதிவு வரைக்கும் போச்சா. இப்போ அவர் ஆஜராக இருக்கணும், ஆனால் ஆஜராகலை. அவருக்கு பதிலாக அவரோட லீகல் டீம் இருக்குல்ல, அவங்க ஆஜரானாங்க. அவங்க அஃபிஷியல்ஸ் கிட்ட என்ன சொன்னாங்க, இல்லைங்க அவர் ஏற்கனவே சிங்கப்பூர் கிளம்பி போயிட்டாருங்க அவசர சிகிச்சைக்காக. அவர் கடந்த 26ஆம் தேதி கிளம்பிட்டாருங்க. அதான் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம், கூடுதலாக ஒரு 10 நாள் வரைக்கும் அவகாசம் கொடுங்க, கண்டிப்பாக வந்ததுக்கப்புறம் விசாரணைக்கு ஒத்துழைப்பாருன்னு அந்த வழக்கறிஞர்கள் இப்போ அங்கே தெரிவிச்சிருக்காங்க. மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், திமுகவினரோட அரசியல் பாதை இருக்குல்ல, அது கண்ணு முன்னாடி லைட்டாக மாறிக்கிட்டு இருக்கிறது தெளிவாக தெரியுது. ஏன்னா அரசியல் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவில் இருக்கிற ஒரு கட்சி, 75 ஆண்டுகால வரலாறுனா சும்மா வாங்க. ஆனால் அவங்க எடுக்கிற முடிவுகள் சமீப காலமாக ரொம்ப தப்பாக போயிட்டு இருக்குல்ல, அது தொடர்ந்து ஒரு நாள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படியே நிலைமை நீடிச்சதுன்னா டிஎம்கே வேர்சஸ் டிவிகேன்ற சினாரியோ போயிட்டு ஏடிஎம்கே வேர்சஸ் டிவிகேன்னு மட்டும்தான் நிலச்சி நிற்கும். யாரு கண்டா ஃபியூச்சரில் டிஎம்கே பாஜக கூட்டணி அமைச்சு காங்கிரஸை வீழ்த்துறோன்னு ஸ்டாண்ட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கல. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.